This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் புதுச்சேரியிலிருந்து வெளியே வந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். புதுச்சேரியிலிருந்து கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதுக்கான ஓப்பனிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18/11/2025 அன்று இருந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/12/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளார்க் 197 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு சர்வேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஓவரால் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 327 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் 32 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஜி டிகிரி வந்து எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதில் ஏதோ ஒன்றுலேருந்து நீங்கள் டிகிரி வந்து பிஜி முடிச்சிருக்கணும். ஆனால் அது ஈக்குவலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் டிகிரி இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் 30 கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 30 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து விவசாயம் அல்லது தோட்டக்கலையில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிறாங்க. மினிமம் 2 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் மெக்கானிக்கல் ஆர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிகிரி டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் ஜாலஜி ஆர் அப்ளைட் ஜாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்த போதும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு சர்வேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு ஈக்குவலான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடிஏ பொறுத்த வரைக்கும் 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யூனிட் புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து தங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி யாரும் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து ப்ரெஸ் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்த் தஸ் லெவலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் வித் டியூரேஷன் ஆஃப் 2 ஹவர்ஸ் நடக்கும். 100 கொஸ்டின் ஆஃப் ஃபார் ஈச் பேப்பர் சொல்லிக்கிறாங்க. பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நிர்ணயித்து உங்களுக்கான ஜாப் வந்து இது பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.25 வந்து எவரி ராங் ஆன்சர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஆன்சர் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ ராங் ஆன்சர் நீங்கள் பண்ணாலும் 0.25 வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறைப்பாங்க. பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்ஜினியரிங், லிசனிங், குவான்டிட்டிவ் ஆப்டியூட், ஜெனரல் ஸ்டடி அண்ட் கரண்ட் அப்பியரன்ஸ், எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ், அது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் சேர்த்து 100 மார்க். இது காமனாக எல்லாருக்கும். பேப்பர் 1 வந்து காமனு. பேப்பர் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளார்க்கு. பேப்பர் 2B பொறுத்த வரைக்கும் அதர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். படித்து பார்த்துட்டு தகுதி விருப்பம் உள்ள நடப்பதாக பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.